பெரியார், திருவள்ளுவர், விவேகானந்தர், தொல்காப்பியர் சர்ச்சை போல் அண்மை காலமாக கோமியம் பிரச்சனையும் தலை தூக்குவதற்கு பல காரணங்கள் உண்டு. ஒரு தரப்பு மக்கள் கோமியத்தை குடித்தால் நோய் சரியாகிவிடும் என்றும், மற்றொரு தரப்பினர் இது ஆபத்து எனவும் கூறுகிறார்கள். உண்மையில் பசுவின் சிறுநீரை கோமியம் என்ற பெயரில் ஒரு புனித பொருளாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். அதிகாலையில் வீட்டு வாசலில் சாணம் கரைத்த நீர் தெளித்து மெழுகி தூய்மை செய்வார்கள். இதை கிருமிநாசினி என்பார்கள். பசுவின் கோமியத்தை வீடுகளில் தெளிப்பது இன்றைக்கும் வழக்கத்தில் இருக்கிறது. பசு சாணத்தை கெட்டியாக தட்டை வடிவில் தட்டி காய வைத்து வரட்டியாக்கி சமைப்பதற்கான எரிபொருளாக ஹோமங்களில், யாகங்களில் நெருப்பை வளர்க்க பயன்படுத்துவது வழக்கம். கடந்த சில மாதங்களாக கோமியத்தை பாட்டிலில் அடைத்து ஆன்லைனில் விற்பதும் நடந்து வருகிறது. குறிப்பாக Amazon.comல் முன்னணி மூலிகை நிறுவனம் ஒன்று கோமுத்ரா அர்கா என்ற பெயரில் கோமியத்தை விற்பனை செய்கிறது. பசுவின் தலைமுடி தொடங்கி சிறுநீர் வரை எல்லாவற்றிலும் மருத்துவ குணங்கள் இருப்பதாக ஆயுர்வேதம் சொல்கிறது. பசுவின் சிறுநீர் மட்டுமல்ல, வெள்ளாடு, செம்மறியாடு, எருமை, ஒட்டகம், யானை, குதிரை, கழுதை ஆகிய உயிரினங்களின் சிறுநீரிலும் மருத்துவ குணங்கள் இருப்பதாக அஷ்டாங்க ஹிருதயம் என்ற ஆயுர்வேத நூலில் குறிப்புகள் இருக்கின்றன. பசுவின் சிறுநீரில் மருத்துவ குணங்கள் இருப்பது குறித்து பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய ஆயுர்வேத நூல்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் இன்றைய காலத்துக்கு பொருந்துமா என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும். அதாவது பசுவின் நிறத்திற்கேற்ப கூட அதன் சிறுநீரின் குணாதிசயம் மாறுபடும் என்று ஆயுர்வேதம் கூறியிருக்கிறது. அந்த காலத்தில் நாட்டு மாடுகள் இருந்தன. அவை புல், வைக்கோல் போன்ற தாவர உணவுகளை உட்கொண்டு வளர்ந்தன. ஆனால் தற்போது செயற்கை நவீன உணவுகளே மாடுகளுக்கு கொடுக்கப்படுகின்றன. எனவே அவற்றுக்கு அவை தரும் சிறுநீருக்கு மருத்துவ குணங்கள் இருக்கின்றனவா என்பது பரிசோதித்த பிறகே தெரியும். சில நேரங்களில் கால்நடைகளுக்கு நோய் தொற்று ஏற்படவும் வாய்ப்பிருக்கிறது. காலை, மாலை நேரங்களில் சேகரிக்கப்படும் பசுவின் சிறுநீரில் மட்டுமே மருத்துவ குணங்கள் முழுமையாக இருக்கும். அதுவும் முதலில் வரும் சிறுநீரையும் கடைசியாக வரும் சிறுநீரையும் பயன்படுத்தக்கூடாது. இரண்டுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் வரக்கூடிய சிறுநீரையே பயன்படுத்த வேண்டும். அப்படி சேகரிக்கப்பட்ட சிறுநீரை 8 மடிப்புகளாக மடிக்கப்பட்ட வெள்ளை துணியில் வடிகட்டியே பயன்படுத்த வேண்டும் என ஆயுர்வேத மருத்துவர்கள் கூறுகின்றனர். அதே நேரத்தில் பதஞ்சலி நிறுவனத்தினர் கோமியம், பஞ்சகவ்யம் போன்ற பொருட்களை விற்பனை செய்யும் போது அதனால் கிடைக்கும் நன்மைகளை குறித்து விளம்பரம் செய்ததை எதிர்த்து சிலர் வழக்கு தொடர்ந்து விவகாரம் உச்சநீதிமன்றம் வரை சென்றது. கோமியத்தில் மருத்துவ குணம் இருப்பதை ஏற்றுக்கொண்டு அதிகாரப்பூர்வமாக எந்த மருத்துவ அமைப்பும் அறிவிக்கவில்லை. கோமியத்தை கிருமிநாசினியாக, உரம் தயாரிக்க, வீட்டை சுத்தம் செய்ய பயன்படுத்துவதை யாரும் எதிர்க்கவில்லை. ஆனால் மனிதர்கள் குடிப்பதையும் அதனால் நோய்கள் குணமடைகின்றன என்று கூறுவதையும் நவீன அலோபதி மருத்துவ உலகம் கடுமையாக எதிர்க்கிறது. கொரோனா காலங்களில் இது போன்ற கோமியத்தை குடித்தால் தொற்று நோய் சரியாகிவிடும் என்ற கருத்து எழுந்த நிலையில் மத்திய அரசு மறுத்துவிட்டது. அதிகாரப்பூர்வமாக மருத்துவ ரீதியாக கோமியத்தை ஆதரிக்க முடியாது என்று மத்திய அரசு தெரிவித்துவிட்டது. ஆன்மீகத்துக்கு உதவும் கோமியம் அறிவியல் பூர்வமாக உதவும் என்பது ஆராய்ச்சி அளவில் உள்ளது என்று கூறி மத்திய அரசு சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டது.